பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2025ஆம் வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து கடைசி வாரம் வரையிலுமே நாம் ஆதியாகமம் எழுதுனதான புஸ்தகத்தை பற்றி தேவனுடைய வார்த்தைகளை ஒரு வேத பாடமாக நாம் அதை கற்றுக்கொண்டு வந்தோம். இனி ஒரு சில வாரங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்கான ஒரு சில காரியங்களை நாம் நம்முடைய வேத படிப்பிலே கொஞ்ச நேரம் கவனம் செலுத்த போகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சித்தமான வருகிறதான நாட்களிலே மறுபடியும் தொடர்ந்து வேதத்திலிருந்து இன்னொரு புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் வேத படிப்பிலே கிறிஸ்தவன் என்கிறதான தலைப்பிலே நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனாக எப்படி ஜீவிக்கிறான், இருக்கிறான் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதே கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவன் என்றால் என்ன, அல்லது கிறிஸ்தவன் யார் என்கிறதான கேள்வி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவருமே பலவிதமான பதில்களை வைத்திருப்பீர்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் சொல்வார்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அவன் ஆலயத்திற்கு செல்லுகிறான், கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்க்கப்படுகிறான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான், கிறிஸ்தவ சபைகளிலே எல்லா விதமான ஐக்கியங்களிலும் அவன் ஈடுபடுகிறான், தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்திருக்கிறான். அல்லது கிறிஸ்தவர்கள் தங்களுடையதான வீடுகளிலே சிலுவை அடையாளத்தை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை உலகம் சொல்லுகிறதாக இருக்கும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்மை எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரத்தை வைத்தும் நம்முடைய குடும்ப பின்னணியத்தை வைத்தும் நம் சபையிலே எந்த விதமான ஈடுபாடுகளில் இருக்கிறோம், அது ஞாயிற்றுக்கிழமை நாம் எப்படி சபைக்கு செல்லுகிறோம் என்கிறதை பொறுத்தே நாம் நம்மையும் ஒரு கிறிஸ்தவர்களாக பாவித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையாகவே வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவரை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கும்படியாக அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிறான். இந்த கிறிஸ்தவன் என்கிறதான பெயர் முதலிலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 சொல்லுகிறது, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லி. ஆம், பிரியமான தேவ ஜனங்களே, நாம் கிறிஸ்தவர்களாக உலகம் சொல்லுகிற வகையிலே காணப்படுகிறோமா, அல்லது வேதம் சொல்லுகிற வகையிலே காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறதான வகையில் உள்ளதான கிறிஸ்தவன் யார் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதற்கு என்னை கிறிஸ்தவனாக எது மாற்றுகிறது? முதலாவதாக, கிறிஸ்தவர் என்பவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து போதித்ததான வழியிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும்படியாக அவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்தவனின் அடையாளம் சுதந்திரித்தது கிடையாது, அது இயேசுவில் உள்ள விசுவாசத்தால் பெறப்பட்டதாக இருக்கிறது. நாம் ஏதோ நம்முடைய பரம்பரையாக சுதந்திரித்தது அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்டது. எனவே கிறிஸ்துவில் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். இரண்டாவதாக, கிறிஸ்தவன் என்பவர் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறான். யோவான் 3:3 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளதாக காணப்படுகிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக காணப்படுகிறான் என்று சொன்னால், அவன் மறுபடியும் பிறக்கிறவனாக இருப்பான். தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள் மறுபடியும் கடந்து சென்று பிறக்க முடியுமா? அல்ல. மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லுகிறது ஆவிக்குரியதான ஒரு பிறவி, ஒரு மறுரூபம். தன்னுடைய பழைய மனுஷனை களைந்து விட்டு ஒரு புதிய மனுஷனை பரிசுத்த ஆவி நிமித்தமாக பெற்றுக்கொள்கிறதாக காணப்படுகிறது. இது நம்முடைய கலாச்சாரத்தையோ
நம்முடைய நம்பிக்கையோ அல்லது நம்முடைய நற்கிரியைகளையோ பொறுத்தது அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு புதிய பிறப்பு, ஒரு மறுபிறவியாக அது காணப்படுகிறது. மூன்றாவதாக, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது எது என்னை கிறிஸ்தவனாக மாற்றுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவ இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பின்பற்றுகிறவர். அவன் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு மாத்திரம் போகிறவன் அல்ல. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் இயேசுவை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். லூக்கா 9:23 சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒரு நாள் மாத்திரம் எடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சிலுவை போனதான பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையுமே அவன் தவிர்த்து கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுவேன் என்கிறதான ஒரு கொள்கையிலே அவன் காணப்படுகிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அநேகம் பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், சபைக்கு செல்லுகிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்று சொன்னால், நான் சபைக்கு போகிறது, ஜெபிக்கிறது, உபவாச ஜெபங்களில் பங்கு கொள்வது, அல்லது பலவிதமான கிரியைகளில் சபையில ஈடுபடுவது, ஊழியங்களிலே ஈடுபடுவது என்கிறதாக ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அது மாத்திரமல்ல, நாம் உண்மையாகவே நாம் வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது நம்முடைய ஒப்படைப்பையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறதாக இருக்கிறது. நான்காவதாக, கிறிஸ்தவர் கிறிஸ்துவின் மீதுள்ளதான விசுவாசத்தில் வாழ்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பின்பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனவே ஒரு உண்மையான கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் மீது தன்னுடைய முழு விசுவாசத்தையும் வைத்து அவன் காணப்படுகிறவனாக இருப்பான். தன்னுடைய மாம்சத்தை அவன் வெறுத்து ஆவிக்கேற்றபடி தன்னை காத்து கொள்கிறவனாகவும் ஒப்பு கொடுக்கிறவனாகவும் அந்த விசுவாசத்திலே பிழைக்கிறவனாகவும் காணப்படுவான். கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் வெறும் ரட்சிப்புக்காக அல்ல, அது நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கும் சொந்தமானதாகும். ஏதோ ஒரு நம்முடைய கிறிஸ்தவ ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறதான ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை நம்பி விசுவாசித்து அவன் கடந்து வரும்போது அவனுடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுகிறான். சரியான ஒரு வழிநடத்துதலை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நித்திய நம்பிக்கையை அவன் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவனாக காணப்படுகிறான். ஐந்தாவதாக, கிறிஸ்தவன் தான் மற்றவர்கள் மீது காண்பிக்கிறதான அந்த அன்பினால் அடையாளப்படுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்கள், இதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்வது? நாம் போட்டிருக்கிறதான அந்த சிலுவையை குறித்து அல்ல, அல்லது நாம் வைத்திருக்கிறதான அந்த கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறதான பெயர்களை வைத்து அல்ல, அல்லது நம்முடைய சர்டிபிகேட்ல காணப்படுகிறதான அந்த சர்டிபிகேட் அல்ல. ஆனால் நாம் எப்படி பிறரை நேசிக்கிறோம் என்கிறதை குறித்து அது காணப்படுகிறது. நாம் வேலை செய்கிறதான இடங்களாக இருக்கட்டும், அல்லது படிக்கிறதான இடங்களிலாக இருக்கட்டும், நாம் பிறர் மீது காண்பிக்கிறதான அன்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து நம்மீது ஒரு பாரபட்சமற்றதான அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு தியாகமான அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் நம்மீது எதையாவது சொல்லுகிறதான போது நாம் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம்? அதுவே மிகவும் முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடையதான வாழ்க்கையின் அடையாளம், ஆதாரம் என்னவென்று சொன்னால், அவன் பிறர் மீது காண்பிக்கிறதான அன்பாக இருக்கிறது. கிறிஸ்தவர் அன்பு, தியாகம் செய்பவர், மற்றவர்களை மன்னிப்பவர் மற்றும் நன்றாக மற்றவர்கள் மீது செயல்படுகிறவராக காணப்படுவார். கிறிஸ்தவர் என்பவர் ஆவியின் கனிகளை தருபவராக இருப்பார். ஆம், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆவியின் கனிகள் என்னென்ன? கலாத்தியர் 5:22-23 சொல்லுகிறது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம்,
இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பிரியமான தேவ ஜனங்களே, ஆவியின் கனிகள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்துகிறவனாகவும் பிரதிபலிக்கிறவனாகவும் காணப்படுவான். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அவன் ஒருவேளை எல்லா நிலையிலும் அவன் பூரணமானவனாக காணப்பட மாட்டான். ஆனா கிறிஸ்துவை போல வாழ்கிறதற்கு தன்னையை காத்து கொண்டு அதற்காக அவன் முயற்சிகளை செய்கிறவனாகவும் இருப்பான். அதற்காக கனிகளை அவன் கொடுக்கிறவனாகவும் காணப்படுவான். கிறிஸ்தவர் என்பவர் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக காணப்படுகிறார். எபேசியர் 2:19 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடையதான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் தேவனுடையதான குடும்பத்தின் அங்கத்தினராக காணப்படுகிறான். அதை எப்படி நம்முடைய இந்த காலகட்ட வாழ்க்கையை நாம் அனுபவிப்பது? சபைகளுக்கு செல்லுகிறதான போது ஏதோ ஒரு கடமைக்காக அவன் சென்று விட்டு வராத படிக்கு தன்னோடு கூட இருந்து தேவனை ஆராதிக்கிறதான சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் அவன் நல்ல ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுகிறவனாக இருப்பான். அநேக விசுவாசிகள் சபைக்கு ஏதோ ஒரு கடமைக்காக கடந்து சென்று விட்டு கடந்து வருவார்கள். அவர்கள் போகிறதும் யாருக்கும் தெரியாது, வருகிறதும் யாருக்கும் தெரியாது. சபைக்கு மிகவும் தாமதமாக செல்வார்கள். என்னாத்தமாவை சொல்லுகிறது முன்பதாகவே சபையை விட்டு வெளியே கடந்து செல்வார்கள். ஆனால் சபை ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. அங்கே ஐக்கியம் நிலவ வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த சபை என்கிறதான குடும்பத்தின் ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறவனாக காணப்பட வேண்டும். எனவே கிறிஸ்தவன் ஒரு தனிப்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கையை அவன் வாழுகிறதை விடவும் அவன் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதிலும் சேர்ந்து ஊழியம் செய்கிறதிலும் சேர்ந்து தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுகிறதிலும் அவன் கவனம் செலுத்துகிறவனாக காணப்படுவான். கடைசியாக பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் பலவிதமாக மாறுகிறதாக இருக்கும். பலவிதமான இடுக்கண்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துவின் மீது அவன் நம்பிக்கை வைக்கிறவனாக இருப்பான். 1 பேதுரு 1:4 தமிழ் வேதத்திலே சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே தம்மை மறுபடியும் ஜனிப்பித்தவராக இருக்கிறார். கிறிஸ்தவன் தன்னுடைய சோதனைகளை நித்திய நம்பிக்கையை அவன் விசுவாசித்து அதை சகித்துக் கொள்ளுகிறவனாக காணப்படுவான். எனவே நம்முடையதான அந்த அடையாளம் கிறிஸ்துவோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே அது காணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. எனவே நாம் ஒருவேளை பலவிதமான சோதனை வழியாக செல்லும் போது, பாடுகள் வழியாக செல்லும் போது நமக்கு நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய தேவன் என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி. நம்முடைய பிரியமானவர்களை நாம் இழக்கிறதான போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் அவருடைய வருகையிலே முகமுகமாக தரிசிப்போம் என்கிறத நம்பிக்கை. அந்த நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கை ஒவ்வொரு உண்மையான யதார்த்தமான கிறிஸ்தவனுக்குள்ளதாகவும் காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே அருமையான தேவ ஜனங்களே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் சபைக்கு போகிறவன் மாத்திரமல்ல, அல்லது சபைக்கு கடந்து சென்று தன்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கிறவன் மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்தினால் மறுபடியும் பிறந்தவனாக இருப்பான். பரிசுத்த ஆவியினால் தன்னை நிறைத்துக் கொள்ளுகிறவனாக இருப்பான். இயேசுவின் சீசனாக தினசரி வாழ்க்கையில் அவன் வாழ்கிறவனாக இருப்பான். அன்பிலும் பரிசுத்த ஆவியிலும் கனிகளை கொடுத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவனாக இருப்பான். தேவனுடைய குடும்பமான சபையிலே அங்கத்தினராக காணப்படுவான். நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையிலே அவன் நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே கேட்டு முடிக்க விரும்புகிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், நான் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவரா அல்லது வெறும் கிறிஸ்தவர் என்னும் பட்டத்தை மட்டும் கொண்டிருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய பெயரிலே கிறிஸ்தவன் என்கிறதான குறி இருக்கும், அல்லது சபைக்கு செல்லுகிறதுனால் கிறிஸ்தவன் என்கிறதான குறி இருக்கும். அப்படி இருக்கிறேனா? அது உண்மையாகவே உண்மையான கிறிஸ்தவனாக ஜீவிக்கிறேனா? இயேசுவில் உள்ள விசுவாசம் நம்முடைய தினசரி தேர்வுகளை எப்படி வடிவமைக்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான காரியங்களை நாம் தேர்வு செய்கிறோம். அது எப்படி வடிவமைக்கிறதாக இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் கனிகள் பூரணமாக வெளிப்படுகிறதா என்பதற்கான தெளிவான சான்று இருக்கிறதா? இந்த வாரம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் மேன்மேலும் பிரதிபலிக்கிறதற்கு முடியுமா?
என்கிறதான கேள்விகளை நமக்குள்ளதாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான போது, யார் கிறிஸ்தவன், நான் உண்மையிலே கிறிஸ்தவனாக ஜீவிக்கிறேனா என்கிறதற்கான பதிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். அருமையான தேவ ஜனங்களே, நான் முடிக்கிறது முன்பதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிறதாக இருக்க வேண்டாம். மாறாக அவருக்காக ஒப்படைக்கிறதான ஒரு வாழ்க்கையாக காணப்படட்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு கடமைக்காக கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான அந்த அனுபவத்திலிருந்து மாற்றி நம்முடைய கடமையை அவருக்காக செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே நாமே நாம் சோதித்தறிய வேண்டும். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உலக பிரகாரமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக காணப்படுகிறது என்று சொன்னால், அங்கிருந்து ஒரு புதிய மனிதனை தரித்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேதம் காட்டுகிற பிரகாரமாக எது ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக மாற்றுகிறது என்கிறதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளுகிறதற்கு உதவி செய்தீர். அதன் பிரகாரமாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரை இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் உம்முடைய வேதங்களை நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறதற்கு உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்திருக்கிறபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்களை எழுதி அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.